போப் பிரான்சிஸிற்கு திடீர் உடல்நலக் குறைவானது ஏற்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. போப் பிரான்சிஸிற்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வெளியாகியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் தற்போது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 88 வயதான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மூச்சு குழாயில் அழற்சி ஏற்பட்ட காரணமாக தற்போது அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போப் பிரான்சிஸ் தற்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக ரோமில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரோம் நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தற்போது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட அழற்சி காரணமாக தற்போது அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 88 வயதான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட அழற்சி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போப் பிரான்சிஸிற்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நலக்குறைவு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை இது போன்றான குறைபாடு போப் பிரான்சிஸிற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது அவர் ரோம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 88 வயதான போப் பிரான்சிஸ் மூச்சு குழாய்கள் ஏற்பட்ட அழற்சி காரணமாக தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இதுபோன்று அவர் பலமுறை இந்த குறைபாட்டிற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதே போன்ற குறைபாட்டிற்காகத்தான் தற்போதும் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போப் பிரான்சிஸ் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மூச்சுக்குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழற்சி காரணமாக ரோமில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தான முக்கிய தகவலை தற்போது பார்த்து விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.